இந்த ஃபால்ட் கூட வந்தால் நம்ம எண்ணத்தை எப்படி செக் பண்ணணும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கூட வந்தால் என்ன ஒயரிங் செக் பண்ணணும் பார்க்க போனால் மேக்ஸிமம் பார்த்தா அந்த பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து இன்ஜெக்டர் பீஸு. இந்த பீஸில் என்ன செக் பண்ணணும் அப்படிலாம் மெயின் டீலை மாற்றி பார்த்துட்டு மெயின் டீலை மாற்றி பார்த்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். இதில் வந்து செக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஷியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் கலர் 3 ஒயர் வரும். இந்த 3 ஒயர்லும் இந்த லைன் போகும். ஓகேங்களா? இந்த 3க்கும் லைன் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வரும் 20 ஆம்ஸ் இன்ஜெக்டர்னு போட்டுக்கு பாருங்கள். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன் தான் பார்க்கணும். இந்த பீஸ் தான். ஓகேங்களா? இந்த பீஸ் லைன் செக் பண்ணணும். இந்த ஒயர் வரும், இந்த காட்படி. ஓகேங்களா? இந்த ஒயர் தான். இந்த ஒயர் போய்ட்டு ஈசிஎம் கப்ளரில் 3 ஒயரில் இது ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வந்து லைன் வந்து சரியாக வரல, இல்லை ஓல்டு வந்து கரெக்டாக பேட்டரி ஓல்டு என்னவோ அந்த ஓல்டு இதில் வரணும். இப்போ அப்படி ஓல்டு கம்மியாகி ஆனாலும் ஓகேங்களா, இந்த ஃபால்ட்டு கூட வந்தாலே வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஆக்டிவேட்டர் ஃபால்ட்டு வரும். இங்கே பாருங்கள், P0657 இந்த ஃபால்ட்டு கூட வருது. ஓகேங்களா? இதை இந்த ஆக்டிவேட்டர் சப்ரா வோல்டேஜ்னால் இந்த மற்ற சென்சாருக்கு எதுவுமே வோல்டு வந்து 5 வோல்ட் உள்ள இது சரியாக போகாது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபால்ட்டு கொடுக்க இந்த லைன் தான் செக் பண்ணிட்டோம். இந்த லைனில் வந்து பீஸ் எடுத்து போடுப்பா. ஓகேங்களா? இப்போ அதில் 30 ஆம்ஸ் பீஸ் வரும். 30 ஆம்ஸ் பீஸ் போட்டோம். இப்போ இதில் லைன் தான் செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயரில் லைன் வருது. இதில் லைன் வருது. ஓகேங்களா? இந்த 3 ஒயரில் லைன் வரணும். இந்த 3 ஒயர் லைன் வந்தால் இந்த ஃபால்ட்டு கூட கிளியர் ஆகும். இப்போ வந்து 3 லைன் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எரஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ ஃபால்ட்டு கூட இதில் ஸ்டார்ட் பண்ணுப்பா. போட இது மெயின் டிலே அவுட். ஓகேங்களா? ஃபால்ட்டு கூட இதை செக் பண்ணி திரும்ப ஃபால்ட்டு கூட இதில் செக் பண்ணிக்கிறோம். இப்போதுக்கு எந்த ஃபால்ட்டுமே இல்லை. ஓகேங்களா? கிளியர் ஆச்சு. நன்றி நண்பர்களே.